ரூபாய் நோட்டுகள் கிழிந்துவிடும், தண்ணீரில் நனைந்து பாழாகிவிடும் என்ற கவலைக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட உள்ளது. இந்திய பணப்புழக்கத்தில் மிக முக்கியமான ஒரு புரட்சிகர மாற்றத்தை கொண்டுவர ரிசர்வ் வங்கி தயாராகி வருகிறது. ஆம், இந்தியாவில் விரைவில் முற்றிலும் புதிய வடிவிலான பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்வதற்கான பூர்வாங்க பணிகளை இந்திய ரிசர்வ் வங்கி தீவிரப்படுத்தியுள்ளது. முதற்கட்டமாக மக்கள் மத்தியில் மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கும், அதே நேரத்தில் மிக விரைவாக சேதமடையக்கூடிய 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை இந்த பிளாஸ்டிக் வடிவில் அச்சிட RBI திட்டமிட்டுள்ளது. இதற்காக உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய சிறப்பு பாலிமர் தாள்களை வழங்குமாறு உள்நாட்டு மற்றும் சர்வதேச தயாரிப்பாளர்களுக்கு ரிசர்வ் வங்கியின் பண அச்சிடும் துணை நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. தற்போது புழக்கத்தில் இருக்கும் காகித ரூபாய் நோட்டுகள் வியர்வை, தண்ணீர் மற்றும் கடினமான கையாளுதல் காரணமாக மிக எளிதாக சேதமடைந்து விடுகின்றன. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய அழுக்கடைந்த நோட்டுகளை திரும்ப பெற்று அவற்றுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை அச்சிட ரிசர்வ் வங்கிக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது. கடந்த நிதியாண்டில் மட்டுமே ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கான செலவு 6370 கோடி ரூபாயை தாண்டி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மாண்ட கூடுதல் செலவினங்களை கட்டுப்படுத்தவும் கள்ளநோட்டு புழக்கத்திற்கு முற்றிலுமாக முற்றுப்புள்ளி வைக்கவுமே இந்த பிளாஸ்டிக் நோட்டு திட்டம் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாலிமர் நோட்டுகள் காகித நோட்டுகளை விட 2 முதல் 5 மடங்கு வரை அதிக ஆயுட்காலம் கொண்டவை. தண்ணீரில் நனையாது, எளிதில் கிழியாது, மேலும் இவற்றில் அழுக்குகளோ கிருமிகளோ எளிதில் படியாது என்பதால் சுகாதாரமான முறையில் இது மிகவும் பாதுகாப்பானது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் கரன்சி முறை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் இந்த திட்டம் தற்போது ஆரம்பகட்ட பரிசீலனையிலும் தொழில்நுட்ப ஆய்விலும் மட்டுமே உள்ளது. அதே நேரத்தில் வரும் ஜூன் 30ஆம் தேதியோடு காகித நோட்டுகள் செல்லாததாகிவிடும் என சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் முற்றிலும் வதந்தி என்றும் PIB திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே காகித நோட்டுகள் உடனடியாக தடை செய்யப்படாது. இருப்பினும் வரும் காலங்களில் நமது கையில் புத்தம் புதிய பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வரவிருப்பது மட்டும் உறுதி.